கர்த்தருக்கு அன்பானவர்களே, இதனால எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 19வது வசனத்தை நான் பார்க்கலாம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தம் எல்லாருக்கும் உண்டு, தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு, மற்ற எல்லாருக்கும் யுத்தம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். மெய்தான், யுத்தம் வருந்தான். ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ஜெயிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் உன்னை காத்து அவர்களுக்கு விலக்கி உன்னை காத்து ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. அரிமானங்களே, உங்களுக்கு வருகிற அத்தனை பிரச்சனைகளிலும், அத்தனை யுத்தங்களிலும், அத்தனை பலவீனங்களிலும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு நம்மை ரட்சிக்கும்படிக்கு உதவும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பலவீனம் வருது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை சுகமாக்குகிறார். சத்துருக்கள் ஏகமாய் பெருகி வருகிறார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சத்துருக்களுக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்கிறார். சோதனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள் வர நேரம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ரட்சிக்கும்படிக்கு, நம்மை காத்து கொள்ளும்படிக்கு, நம்மை தப்பிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஏன் இப்படி வருது, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்படி ஒரு நெருக்கங்கள் தொடர்ந்து வருகிறது என்று நீங்கள் அப்படி இருக்கிறத விட்டுட்டு, இல்லை இத்தனை பிரச்சனையிலையும் என்னை அது ஒன்றும் செய்யாது, என்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் என்னை இதை எல்லாவற்றுக்கும் விலைக்கு ரட்சிப்பார், நான் அவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லி பாருங்க, நம்மளோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். பிரச்சனையை பார்த்து பேசாம, பிரச்சனையை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார், இதை எல்லாவற்றையும் என்னை விடுவித்து ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். God bless you.